ஒரு 2 டேஸ் பிஃபோர் என்னோட ஃப்ரெண்டு இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸை பற்றிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஹாலண்டை பற்றி தான். ஸோ ஹாலண்ட் வச்சு கிரியேட் பண்ண மீம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் வந்து விளையாட்டை தாண்டி அவங்க பர்சனலாக எவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க பர்சனாலிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ப்ளே கிரவுண்டில் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜூட் ஆகட்டும், இல்லை இம்பாபே, மெஸ்ஸி, ரொனால்டோ, இப்போ யமால், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஏன் வந்து தனியாக தெரியுறாங்க அப்படின்னா, அவங்க பிளேயை தாண்டி அவங்களுக்குன்னு இருக்க அந்த அட்ராக்டிவ் பர்சனாலிட்டினாலையும் ப்ளஸ் அவங்களுடைய லைஃப் ஈவெண்ட்ஸ்னாலையும் தான் அவங்க வந்து ஸ்பெஷலாக பார்க்கப்படுறாங்க. சரி, இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு, பிளேயர்ஸ்க்காகலாம் யாராவது மேட்ச் பார்ப்பாங்களா? ஆனால் நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு பேசினப்போ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க எப்படி இருக்காங்க, இந்த சின்ன ஏஜில் வந்துட்டு இந்த ஃபுட்பால் விளையாடுறது அப்படிலாம் பெரிய விஷயம். சரி அப்படின்னு சொல்லிட்டு யமாலுக்காக நான் இன்னைக்கு காலையில் 1:30க்கு நான் வந்து இந்த மேட்ச்சை பார்த்துட்டு இருந்தேன், லைவ் பார்த்துட்டு. ஆக்சுவலாக நான் இன்ஸ்பயர் ஆனது வேறொருத்தரை பார்த்து. அர்ஜென்டினாவோட கோல் கீப்பர் எமி மார்டின்ஸ். அவரோட சேவ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஒரு கோல் கூட போடவில்லை. கிட்டத்தட்ட 19 கிட்ட கோல் போட ட்ரை பண்ணாங்க ஸ்பெயின். ஒரு கோலை கூட அவர் அந்த கோல் போஸ்ட்டுக்குள்ளே போகவே விடலை. ஸோ இதை பார்க்கும்போது அவருக்கு ஏஜ் வந்து 33 இயர்ஸ் ஆகுது. இந்த ஏஜில் அவர் எவ்வளோ வந்துட்டு அந்த கேம்க்காக எவ்வளோ ஆக்டிவாக, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களாலையும் நம்ம வந்து நிறைய கேம்ஸை பார்க்கலாம், நைட்டு தூங்காமல் கண் முழிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதும் எனக்கு நேற்று புரிஞ்சுது. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம்.